வாழ்க வளமுடன். ஒரு ஜென் குட்டி கதை சொல்கிறேன். அதில் ஒரு குரு தன்னோட சிஷ்யனோட சேர்ந்து ஒரு பயணம் போகிறாரு. பயணம் போகிற வழியில் ஒரு பெண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணு ரொம்ப கெட்டிக்காரி, சாமர்த்தியசாலியாக எல்லா வேலையும் செஞ்சு நல்லா இருக்கா. இன்னி கொஞ்சம் தூரம் போனால் ஒரு சோம்பேறி, ஒரு ஆம்பளை படுத்து தூங்கிட்டு ஜாலியாக இருக்கான், ஒரு வேலையும் செய்யாமல். அப்போது சிஷ்யர்கள் சொல்கிறாங்க, என்ன குருவே, இயற்கையோட படைப்பு பாருங்கள், ஒரு ஆம்பளை இப்படி சோம்பேறியாக இருக்கான், பெண் அவ்வளோ கெட்டிக்காரியாக இருக்கான். சரின்னு அப்படியே போயிட்டு அவங்க திரும்பி பயணம் வேலையெல்லாம் முடிச்சு திரும்பி வரும்போது பார்த்தா இந்த பையனும் பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த சிஷ்யன்மாருக்கு ரொம்ப சங்கடமாயிருது. என்ன குருவே, இப்படி ஒரு சோம்பேறி பையன் ஆம்பளைக்கு ஒரு இந்த மாதிரி நல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணி இருக்குது, அங்கே இது கடவுளே இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜென் குரு என்ன சொல்கிறாரு, இயற்கை இப்படி தான், இயற்கை அது தன்னோட ஒன்று கீழேயாக இருந்ததுன்னா அதை எப்படியாவது சேர்த்து சமநிலைப்படுத்த ட்ரை பண்ணும். சமநிலைப்படுத்துறதுனா பேலன்சிங் பண்ணும். ஒரு மக்கு பையன், ஆனால் அவன் பிழைக்கணும் இல்லை, அவனும் கடவுளோட குழந்தை தானே. அதனால் அப்போ இந்த கதை படிக்கும்போது எனக்கு எப்போது தோணுங்க, நிறைய லவ் மேரேஜஸ் பார்க்குறோம். ரொம்ப நல்ல பையனாக இருப்பான், அவனுக்கு மக்கு புள்ள ஒன்றும் இருக்கும். அதே டயத்தில் ஒரு மக்கு பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும். ஏன்னா இயற்கையோட விளையாட்டு நம்ம அங்கே தான் பார்ப்போம். ஏன்னா நமக்கு காதல் கூட இயற்கை தீர்மானிக்குதுன்னு தான் தோணும். ஏன்னா நமக்கு என்ன வினைப்பதிவுகள் இருக்கோ அது மாதிரி தான் நம்ம குழந்தைங்க, அம்மா அப்பா, மக மருமக, தாத்தா எல்லாமே அதில் அமையிறது நமக்கு என்ன விதிச்சிருக்கோ அதுதான். ஏன்னா இயற்கை எப்பவும் காதல் என்பது கூட இயற்கையின் சமதளப்படுத்தும் ஒரு ஏற்பாடோ என்று சில சமயங்கள் தோன்றுகிறது என்று சொல்லி கொண்டு விடை பெறுவது உங்கள் பாரதி ஃப்ரம் இந்தியா.